சம்மர் ஹாலிடேஸ் தான் விட்டாச்சுலடா, எதுக்குடா சார் ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? ஒருவேளை நம்ம மார்க் கம்மியாக எடுத்துட்டோன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூப்பிட்டுருப்பாங்களோ? சேச்சே, அதெல்லாம் இருக்காதுடா. தெரியல, வாங்க போய் கேட்போம். எனக்கு தெரிஞ்ச சம்மர் ஹாலிடேஸ்லயும் நம்மளுக்கு ஸ்டடி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நம்ம 12th வேற போறோம். இங்கே நின்று பேசிக்கிட்டே இருந்தா மூளையே குழம்பு. வாங்க கிரவுண்டுக்கு போகலாம். ஹே ஸ்டூடெண்ட்ஸ், நான் எதுக்காக கூப்பிட்டுருக்கேன், ஏதாவது ஐடியா இருக்குதா? ஐயோ அறுக்குறாரு, எவனுக்கு தெரியும்? இவரே சொல்லி தர வேண்டியதானே. தெரியல சார், நீங்களே சொல்லிடுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ். எனக்கே தெரில, பிரின்சிபல் சார் தான் வர சொன்னாங்க, அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன். எனக்கும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. இவருக்கே தெரிலனா எதுக்கு நம்மளை கூப்பிட்டாரு? ஆ சார், சொல்லுங்கள் சார். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க சார். ஆமாம் சார், ஸ்கூல் கிரவுண்டில் நிற்க வச்சுருக்கேன். டூருக்கா? எங்கே சார்? முடிவு பண்ணலையா? சரி சார், சொல்லிடுறேன். 500 ரூபாயா சார்? சரி சார், சொல்லிடுறேன். ராகுல், அவர் தொணங்காரா, யார்கிட்ட பேசுகிறாரு? அவர் பிரின்சிபல் சாரை பேசுறாரா? திரும்ப பசங்களா, ஒரு குட் நியூஸ். நம்ம ரிசல்ட்டுக்கு அடுத்து டூர் போகிறோம். ஐயா ஜாலி. வீட்டில் இருக்கிறத விட டூருக்கு போனால் செம்மையாக இருக்கும். சார், எந்த ஊருக்கு சார் போகிறோம்? அது ஒன்றும் முடிவு பண்ணலப்பா, இன்னும் 2 நாளில் சொல்லிடுவோம். சார், ஏதாவது கூலிங்கான பிளேஸுக்கு கூப்பிட்டு போங்க சார், இங்கே ஒரே வெயிலாக இருக்குது சார். ஆமாம் சார், புழுக்கம் தாங்க முடியல சார். சரி பசங்களா, 500க்கு டூரு. நம்ம 3 days இருக்க போகிறோம், ஓகேவா? இதோட டீட்டெயில்ஸ் நான் அடுத்து நான் குரூப்பில் போட்டு விடுவேன். ஏதாவது டவுட்னாலும் குரூப்பில் கேட்டுக்கலாம். ஓகே சார், குரூப்பில் போட்டு விட்ருங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா நம்ப மாட்டாங்க, நம்பி காசும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேப்பா, போட்டு விட்டுறேன். சரி வாங்கடா, காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி சாப்பிட்டு போகலாம். சாரிடா, அந்த காசு இல்லடா. ஆமாண்டா, ஏன்டி இல்லடா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்க என்ன சாப்பிட்டு போங்க. ஹே, இன்னைக்கு ஏன் ட்ரீட்டுப்பா, வாங்க எல்லாம் போய் காஃபி சாப்பிடலாம். டேய், உண்மையா தானே? காசு வச்சிருக்கீல, அப்படி ஏமாத்திடாதடா. காஃபி சாப்பிட்ட பிறகு காசு கொண்டு இல்லை, அடுத்து பாத்திரங்களை வச்சிடாத. டேய் என்ன நம்புங்கடா, வாங்கடா உள்ளே போகலாம். சரி வாங்க, வந்து அவங்கள கூப்பிட்றாங்களே, வாங்க போகலாம். உங்களுக்கு என்ன வேணும் பசங்களா? ஆன்ட்டி, 6 காஃபி கொடுத்துருங்க. இந்த கொண்டு வரேன்ப்பா. டேய், உங்கள் வீட்டில் டூர் போக ஒத்துக்குவாங்களாடா? ஸ்கூலில் தானே கூப்பிட்டு போவாங்க, ஒத்துக்குவாங்கடா. ஆனால் எங்கள் அம்மா தான் எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டாங்கடா. டேய், அதான் குரூப்பில் மெசேஜ் பண்ணுவாங்கடா சார், அதை காமிடா, நம்புவாங்கடா. ஓகேடா, சரிடா. ஜாலியாக இருக்கேன்டா டூருக்கு போகிறதுல. எப்படா போவோம்? சீக்கிரம் போனால் நல்லா இருக்கும். நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் போனால் நல்லா இருக்கும். ரோஸ், உன்னால ஃபோன் தர முடியுமா டூருக்கு? எடுத்துட்டு வந்துடலாம்டா. எங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் விஷயமா வெளியூர்ல ஒரு வாரத்துக்கு கேம்ப் போட்டிருக்காங்கடா, அதனால எடுத்துட்டு வந்துடுவேன் நினைக்கேன். ஓ சூப்பர். என்ன எடுத்துட்டு வர முடியாது, எங்க தாத்தா விட மாட்டாங்க. நீயாவது எடுத்துட்டு வந்துடு, நம்ம எல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்கலாம். சரிடா, எடுத்துட்டு வந்துடுறேன். ஆன்ட்டி, எவ்வளோ ரூபா ஆண்டி ஆச்சு? 120 ரூபாப்பா. இந்தாங்க ஆன்ட்டி. தேங்க்ஸ்ப்பா. ஹே சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நாளைக்கு நைட்டு மறக்காம என் வீட்டுக்கு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டில் பார்ட்டி இருக்குது. சார், எதுக்கு பார்ட்டி வைக்க? இப்பதான் ரோஸ்லாம் ஒரு நாளைக்கு அவனோட பிறந்த நாள், ஓகேவா? நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், சரியா? ஓகே ஓகே ஓகே.